இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த மாதம் இந்த நாட்களில் நம்ம லென்த் டேஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த லென்த் டேஸ்ல நாம் 40 நாள் உபவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் ஒரு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு என்று நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறில் ஒரு சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. விசேஷமாக இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி ஜெபம். அன்பின் பிதாவின் அருமையான நாளில் அப்பாவுடைய கருத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஏசப்பா, நீங்க இந்த நாட்களில் வெற்றி பவனியாக சென்ற அதை நினைவு கூறும்படியாக நீ இந்த நாளை எங்களுக்கு நியமித்து கொடுத்தமைக்க நன்றி. தொடர்ந்து இந்த காலத்தை நீ இந்த காலத்தை உங்களுக்காக ஒப்புடுகிறோம். நீர் ஆசிரியர் நாங்கள் நீர் பெருகும் நாம் மகிமைப்பட போக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குருத்தோலை ஞாயிறுல ஆண்டவர் வெற்றி பவனி சென்று அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அவர் வெற்றி பவனி சென்று 2021 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அதை நினைவு கூறும்படியாக இந்த ஆராதனை ஆண்டு ஆசிப்பாராக ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை சுற்றி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை பயமும் இல்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய தேவன் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய தேவனாக. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியா. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எப்பொழுது வெற்றி. ஏனென்றால் நம்ம இயேசு முன்னே செல்கிறார். இந்த குருத்தொலை என்று சொல்லும் போது அவரை தன்னை அர்ப்பணிக்க, தன்னை ஒப்புடுக்க அவர் முன்றேறி பிதாவுடைய சித்தத்தை செய்வது கடந்து சென்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. கரங்களை உயர்த்தி படுமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, பெரும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா,
இயேசு நம்மோடு இருக்கும்போது நமக்கு எப்பொழுது வெற்றி. அவர் என்ன செய்றார்? மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற வார்த்தைப்படி பாடல் பாடின பாடல் பிரகாரம் ஆண்டவர் நமக்கோடு கூட இருந்து அவர் அதிசயம் அற்புதங்கள் செய்கிற தேவனுக்கு ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில லெந்து டேஸ் சொல்லி துக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு துக்கமா இல்ல. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாக, ஜீவாதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவன் நம்மோடு போதே நம்ம சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நம்ம கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா. உயிர் வாழ்ந்தாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற சந்தோஷமா இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்ம அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. இந்த 2 டேஸ் 40 நாள்ல நம்ம ஆண்டவரை குறித்து கவலைப்பட வேணாம், நம்மை குறித்து கவலைப்படுவோம், நம்ம காரியங்களை குறித்து கவலைப்படுவோம். ஆனால் அந்த கவலையிலே இருக்க வேணாம், ஜெபம் பண்ணுவோம். 40 நாள்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டு உண்மையில தேவன். அவர் பொய் உரையாது, சொன்னது நிறைவேற்று. நான்
உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்த என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருக்கேன். துக்கம் நமக்கு வேண்டாம், கவலை வேணாம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க உபவாசத்தை என்ன செய்யுங்க, வெளியில காட்டாதீங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள காட்டி ஆண்டவங்களை மகிமைப்படுத்த உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சாவை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தமானவர், சாவை வென்றவர், என் ஜீவனான. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. நான் ஊரெங்கும் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவனாக இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய தேவன். நாட்கள்ல ஒரு ஆராதனை பாடலை பாடி ஜெபத்துக்குள் கடந்து சிறப்பு. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படிட்டு இருக்கின்ற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஆமென். யோசனையோ பெரியவரே,
ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தோ விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசு விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்களை மூடி அப்படியே ஜெபமா அன்பின் பிதா இந்த மட்டுமே ஆராதிக்கவே பணிந்து கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்தமைக்க நன்றி ராஜா. உடைய பிரசன்னத்தில் அப்பா
மலைகள் மெழுகு போல உருகி போயிட்டு இருந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் நீ மாற்றி போட்டமைக்க நன்றி ராஜா. அற்புதம் செய்தமைக்க நன்றி, அதிசயங்களை செய்தமைக்க நன்றி ராஜா. இந்த 40 நாட்கள் அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கலாம் ஆமென்றும் ஆமென்று பதில் கொடுத்து கொண்டிருப்பாங்க நன்றி ராஜா. முடிவு நாள் அப்பா 40 முடிவு நாள் அன்னைக்கு நல்ல சாட்சியில் கேள்விப்பட, அற்புதங்களை கேள்விப்பட, அதிசயங்களை கேள்விப்பட ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்பக்க நன்றி ராஜா. விசேஷமா எங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷன் நாட்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. நல்ல ரிசல்ட் வர ஆண்டவர் கிருபை சேர்ப்பக்க நன்றி ராஜா. சப்பா தானியேல் 9:5 சொன்னபடி அப்பா உன்னதமானவர் அப்பா தனக்கு சித்தமானவரை தலைவராக ஏற்படுத்தி என்ற வார்த்தை ஆண்டவரே அவரை நீ சித்தமாக ஏற்படுத்தும் நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியங்க நாம மகிமைப்படுத்தும். விசேஷமாக விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அப்பா அவர்கள் 100 நாளுக்கு மேலாக அந்த விவசாய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எஸ்அப்பா பாரத பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட் வர ஆண்டவரே கிருபை சேர்ப்பக்க நன்றி ராஜா. உங்க நாமத்தை மேம்படுத்துங்க. விசேஷம் இந்த வட்டாரத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கிடுவோம். தமிழ்நாட்டை ஒப்புக்கிடுவோம், திருச்சியை ஒப்புக்கிடுவோம், ஆண்டவர் சபையை ஒப்புக்கிடுவோம், சபை மக்களை ஒப்புக்கிடுவோம். எல்லாரும் நீ பேர் தொட்டு ஆசைங்க. இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை சேர்ப்பக்க நன்றி ராஜா. நாமத்தை மேம்படுத்த இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை அறிவித்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் நம்முடைய இந்த வாரம் நமக்கு ஃபார்ம் சண்டே என்று சொல்லி நம்ம வைத்திருக்கிறோம். அதில் ஆண்டோடைய நாம் மகிமைப்பட ஆண்டோட கிருபை செய்வராக. அதே போல் வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே உண்டு. அதுவும் யூடியூப் சேனலில் வரும். அதே போல் ஈஸ்டர் சண்டேயும் சேனலில் வரும். நீங்கள் பார்த்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளே ஆண்டோ நாமம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசைப்போ விசேஷமாக இப்போ நேராக காணிக்க போது கடைசியும் காணிக்க கொடுக்கிற படைக்கிற எல்லோரையும் ஆண்டு ஆசைக்க முடியாது. விசேஷத்தை காணிக்கை பொருத்தனை காணிக்கை எல்லா காணிக்கை ஆண்டு ஆசைக்க முடியாது. கண்களை மூடி ஜெபமும் அன்பின் பிதா இந்த அருமையான நேரத்துக்கு ஜெபிக்கிறோம். எஸ்அப்பா அந்த காணிக்கை போது நம்முடைய திருப்பாத்திரம் ஒப்பு கொடுக்குறோம். படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேர் பேர் தொட்டு ஆசுவீங்க. நாம் மகிமைப்படப்புக்கு நன்றி ராஜா. ஆசுவீங்க இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென். பாடும்போது நாம் காணிக்கை செலுத்துவோம். சந்தோஷம் சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அனைவரும் சந்தோஷத்துக்காக எங்கெங்கேயும் நாடி தேடி ஓடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தில் நாம் நிறைவா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் ஒரு வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் ஒரு வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே இது சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்கை ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவன் நம்முடன் இருக்கை ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஆமென் ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நமக்கு எப்பொழுது பேரானந்தம், அவர் சமூகத்தில் எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி, எப்பொழுது சந்தோஷம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம ட்ரெடிஷ்னலாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். குருத்தோலை ஞாயிறு என்றால் நீங்கள் அதில் அநேக 4 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கும்போது ஊர்வலத்தின் தாழ்மையான தன்மை, இரண்டாவதாக ஊர்வலத்தின் பிரத்யேகமான தன்மை அவமானமானது, மூன்றாவதாக பரிசேர் செய்த இடையூறுகளும் அதை அவமான ஆக்கின அவருடைய சீஷர்களின் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நான்காவதாக 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 40 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான் அதை வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் எவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறேன் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கும் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்களும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பர்வத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளும் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதல்ல பார்க்கும்போது சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். என்ன உரைத்தார்? 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், சீயோன் குமார்த்தியை மிகவும் களி கூறு, எருசலேம் குமார்த்தியை கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இது சகரியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது தெரியாது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்கு வரும் பொழுது அவர் சொல்கிறார், தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு, எப்பா நீங்க என்ன செய்யுங்க, உள்ள ஊருக்குள்ள போங்க, போய் அங்க என்ன செய்வீங்க, கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அதை கேட்க போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். இவர் என்ன அதிகாரத்தோடு இதுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லும் போது ஆண்டு சொல், நீ போய் அவுத்துட்டு வா, கேட்பாங்க, இது என் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் அந்த கழுதை போல நம்மை மதிக்காமல் நம்மை கேவலமாக பார்த்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அந்த கழுதையின் மேல ஏறி அவருடைய மகிமையை வெளிப்படுத்திய தேவனுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் உலகத்தில் ஒருவேளை உயர்த்தப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை உலகத்தில் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உலகத்தில் நம்மளை புறந்தள்ளி இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இந்த குருத்தோலை ஞாயிறோட முக்கியமான சாராம்சமே நம்மை நாம் அர்ப்பணிப்பது, நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது, நம்மை நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே போகும்போது அவர் என்ன, கழுதை குட்டியை பார்க்கிறார்கள். ராஜா வர வேண்டும் என்றால் கோவேறு கழுதை அவிழ்த்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார் என்றால் பெரிய பெரிய அதற்குரிய மரியாதைகள் எல்லாம் உண்டு. ஆனா நம்ம ராஜா இயேசு ராஜா வரும்போது அவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மளை மகிமையாக மேன்மையாக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும்
மேலாக அதிசயம் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்ப்பு நம்மை எதிர்பார்க்க. ஹல்லேலூயா. இந்த கழுதை, இந்த சாதாரண ஒரு கழுதை, இந்த கழுதையில ஒரு பயனும் இல்லை, இந்த கழுதையில ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த கழுதை குட்டி மேல யாருமே ஏற மாட்டாங்க, இந்த கழுதையை பார்த்தா அருவருப்பாங்க, இந்த கழுதையை பார்த்தா வெறுப்பாங்க. ஆனா இந்த கழுதையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒருவேளை உங்களை வீட்டுல புறந்தள்ளி இருக்கலாம், கணவன் வெறுத்திருக்கலாம், மனைவி வெறுத்திருக்கலாம், பிள்ளைகள் வெறுத்திருக்கலாம், பெற்றோர் வெறுத்திருக்கலாம், சொந்தங்கள் வெறுத்திருக்கலாம், பந்தங்கள் வெறுத்திருக்கலாம், உற்றார் உறவினர் நண்பர் எல்லாரும் உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனா இயேசு உங்களை வெறுக்காத தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க அந்த கழுதை குட்டியை போல அந்த ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவிட வாங்க. இயேசுவிட வந்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் மேன்மையாக மாற்றுவார், மகிமையை மாற்றுவார். அது வரைக்கும் அந்த கழுதை குட்டி என்ன செய்ய, கழுதை கேட்டா குட்டி சொல்லுவாங்க, கழுதை எங்க இருக்கு, குட்டிச்சோறு ஓரமா நின்று கொண்டிருந்தது. ஆனால் இயேசு ஏறும்போது அந்த கழுதை குட்டியோட வேல்யூ அதிகமா மாறினது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க கழுதை குட்டியோட கழுதை குட்டியாக உங்களை அர்ப்பணிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வேல்யூ மகிமையா இருக்கும், உங்களுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். உங்களுடைய வேல்யூவோட யாரும் கணக்கு பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி அவர் கொம்பை உயர பண்ணுகிற தேவனாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் சகரியா 9:9, அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மை கீழ்த்தரமான வெறுக்கப்பட்ட விலங்காக கழுதை இருக்கிறது. தெரிந்தெடுத்து தான் அவரது தாழ்மை ஆண்டவர் என்ன செய்றார், நம்மை அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுகிறார். தாழ்மையாக அவர் அந்த கழுதை குட்டி மேல ஏறி வரும்போது சரியான கட்டளை, ஒரு தவறின்றி ஆதாமை போல உயிரினங்கள் கர்த்தராகி அவருக்கு கீழ்ப்படிந்தன. கழுதை என்ன பண்றான், இயேசு ஏறும்போது அப்படியே ஒண்ணுமே செய்யல. சில கழுதைகள் என்ன செய்யும், உதைக்கும், துள்ளும், ஓடும். ஆனா இது அப்படியே ஆதாமுடைய நாட்கள் உருவாக்கப்பட்ட அந்த உயிரினத்துல அந்த கழுதை அப்படியே இயேசு வரும்போது அப்படியே இயற்கையாக அவரோடு ஒன்றிணைந்து வந்தது பார்க்கிறோம். அதுதான் இயற்கையின் இறையாண்மை என்று பார்க்கிறோம். அவர் வனாந்தரத்தில் காட்டு மிருகங்களோடு இருந்ததற்கு ஒப்பானது பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம தூரமா இருந்த நம்ம அவர் அருகில சேர்த்துக் கொண்டார், அணைத்துக் கொண்டார். நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை மகிமைப்படுத்த, நம்மை அழகுபடுத்தி பார்க்கிற நாம் அவரோடு இருக்கும்போது அதுல ஒரு பிரியப்படுகிறது. அவர் ஊர்வலத்துக்கு வந்த ஊர்வலத்தின் தாழ்மையான தன்மை, அவர் வந்த எதுல வரலாம், பெரிய கோவேறு கழுதை மேல ஏறி வரலாம், பெரிய பெரிய ராஜாக்கள் வரலாம், பெரிய பெரிய மந்திரிகள் வரலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரலாம். அவரை எல்லாம் ஆண்டவர் பார்க்கல, உங்களை மென்னையும் நான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க யாரா இருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை உங்களை ஆண்டவருக்கு 100க்கு 100 உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்திய தேவனாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அடுத்தது ஊர்வலத்தின் பிரத்யேகமான தன்மை அவமானமானது. ஹல்லேலூயா. அந்த உருவத்தில் என்னன்னா, ஒரு பெரிய அரசன் வரானா அவனுக்கு என்ன செய்வான், ஒரு மரியாதை, சோல்ஜெல்லாம் படை சொல்லி நிற்க, ராஜா அப்படி நடந்து கம்பீரமா நடந்து வரும்போது சல்யூட் அடிச்சு அவரை கனப்படுத்துவார். ஆனா நம்ம ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இயேசு வரும்போது யாருமே அவரை கனப்படுத்தல, யாருமே அவரை மகிமைப்படுத்த. ஆனா உடன் இந்த சீஷர்கள், உடன் இந்த மக்கள் அவரை என்ன செய்றாங்க, தங்களுடைய உடைகளை அப்படியே கலற்றி அவர் வருகிற வழியெல்லாம் போட்டுக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் ராஜா மகனே, தாவீதின் ராஜானே நீ ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு, அவரை போற்றி கொண்டு, அவரை புகழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம ராஜா வந்திருக்கும் பொழுது நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்க, உங்களிடத்தில் உள்ளதை கொடுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏழை விதவின் காணிக்கை அங்கீகரித்த தேவன், ஆபேல் காணிக்கை அங்கீகரித்த தேவன். உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற அந்த அன்பு, உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற பாசம், உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற அந்த விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களால் என்ன முடியும். சிலவங்க என்ன செய்றாங்க, அந்த ஓலைகளை பிடித்துக் கொண்டு ஓசனா ஓசனா என்று பாடுகிறார்கள். சிலர் தன்னுடைய வஸ்திரங்கள், தங்கள் வீட்டில் இருக்கிற துணிகளை எல்லாம் விரித்து அந்த ரெட் கார்பெட் சொல்வார்கள் ராஜா வரும்பொழுது, அதே போல தங்களிடத்தில் இருக்கிறதை கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை எவ்வளவு தூரம் கனப்படுத்துறீங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் மேன்மைப்படுத்துங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்து, இதையெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்காரு. அதுக்கேற்ற பலனை கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வார், ஆண்டு கொடுத்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அரசர்களின் அரசர் மக்கள் கூட்டத்தின் உற்சாகம் மீது காவலை ஒப்புவித்திருக்கிறார். அப்போது தோற்றுவிக்கப்பட்ட உற்சாகத்தின் அளவையும் அறிந்திருக்கிறார். இப்போது ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் என்று ஆர்ப்பரிக்கும் அதே மக்கள் தான்
சில நாட்களுக்கு பிறகு சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். ஆண்டவரை என்ன செய்ய மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் சூழ்நிலை மாறும்போது ஆண்டவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த மக்கள் மேல கோவப்படலை, பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த உலகத்து வரவில்லை. நம்முடைய சித்தத்தை நம்முடைய விருப்பத்தை செய்ய வரவில்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய அவரை மேன்மைப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மறவாதவர், நம்ம வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே பார்க்கிறோம், பரிசேயர் என்ன செய்றாங்க, ஆண்டவருக்கு இடையூறு விளைக்கிறாங்க. என்ன இடையூறு? தன்னுடைய சீஷர்கள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் செய்கிறார், அவர்களை அடக்கி ஒடுக்கி வைங்க, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் செய்யக்கூடாது, நீங்க அமைதியாக வர வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வேகப்படுகிறது பார்க்கிறோம். எப்பா இவர்கள் பேசலன்னா என்ன செய்யும்? கல்லுகள் பேசும். ஹல்லேலூயா. அந்த மரங்கள் பேசும், செடிகள் பேசும், கொடிகள் பேசும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க நீங்க ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டலனா வேற ஒரு நபர் வைராக்கியம் பாராட்டி அவருடைய மகிமையை எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த மகிமை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க, இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றது மரங்கள் பேசும். ஹல்லேலூயா. அறியாத இயேசுவே அறியாத ரொம்ப நாளா ஒருத்தருப்பான், அவன் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவன் வாயில் அறிக்கையிடுவான். இயேசுவை வெறுத்திருப்பான், இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அவன் முன்னாடி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவான். இந்த கல்லுகள் பேசும். ஹல்லேலூயா. மரங்கள் பேசும் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்க போற வெற்றி பவனி போய்கொண்டிருக்கிறார். அந்த வெற்றி பவனி போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரில் பிரியப்படுகிற தேவனா இருக்காரு. அதான் அழகா சொல்றாரு, அவர்கள் இயேசுவின் சீடர்கள் ஆர்ப்பரிப்பை கழித்து கொள்ள அவரை வற்புறுத்தினர். ஆனால் சீடர்கள் அமைதியாக இருந்தால் அந்த கற்களோ அல்லது அவர்கள் புகழை பாடுவதற்கு நாக்குகள் கிடைக்கும் என்று மட்டுமே கர்த்தர் அறிவித்தார். இந்த பரிசேயர் விரும்பத்தகாத குறுக்கீடு கர்த்தருக்கு அவமானமாக இருந்திருக்க வேண்டும். அதை சந்திக்க அவர் செய்கை அவருடைய சாந்தமும் தாழ்மையுமான அவருடைய ஆவியின் அடக்கத்தையும் எடுத்து காட்டியது. சாந்தமும் தாழ்மையுமான உள்ளத்துடன் அவர் உண்மையிலேயே இருந்தார். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் சொன்ன ஒரே வார்த்தை அமைதியாக, எதையுமே கோவப்படலை. யார் என்ன சொன்னாலும் கோவப்படலை, சொன்னதுக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்லி சிரித்து கொண்டே போயினார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்க மேல ஆண்டு கோவப்பட மாட்டார், உங்க மேல வருத்தப்பட மாட்டார், உங்க மேல வேகப்பட மாட்டார். ஆனா அவர் உங்களிடத்தை என்ன பார்க்கிறேன்னா 3 விதமான காரியம். ஒன்று தாழ்மை. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இயேசுவே அறியலன்னு தெரிஞ்சீங்களா, கவலைப்படாதீங்க. அந்த இயேசுகிட்ட வாங்க, உடனே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அதன் உங்க மேல அவர் என்ன உங்க வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் சொல்றார், இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டி ஒருவன் சத்தத்தை கேட்டால் நான் அவனோடு கூட இருப்பேன், அவனும் என்னோட கூட இருப்பான் என்று சொல்கிறார். அப்ப நீங்க ஆண்டவர் அழைக்கி உங்களுக்கு சகை என்ன செய்யலாம், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்ப ஆண்டவர் அவர் வீட்டுக்கு வந்தார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு ஆண்டவரே என்னைக்கு வாங்க, இது வரைக்கும் நான் உங்களை அறியல, இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் வருவார். ரெண்டாவதாக பார்த்தோம் என்றால் அவர் அவருக்கு வந்தது ஊர்வலத்தின் அவமானம். பெரிய பெரிய ராஜாக்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் இல்லை, சாதாரண ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் யார் கொடுத்தாங்க? சீஷர்களும் பொதுமக்கள் கொடுத்தாங்க. அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர் வளம் வந்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆர்ப்பரிப்பை பார்க்கும்போது பரிசேயர்கள் கோவப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கோவப்படுற பிரயோஜனம் இல்லை, நீங்க அவங்க பேசலன்னா இந்த கல்லுகள் பேசும். எப்பா நீங்க ஊழியம் செய்யலனா இந்த மற்ற புதிதாக அநேக இந்துக்கள் உண்டு, முகமதி உண்டு, பேர் கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு, அவர்கள் ஆண்டவரை அறிவிப்பார்கள், அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அங்கே சொல்லிய பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புவிடுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவர்கிட்ட உங்கள் உள்ளத்தை ஒப்புவிடுங்க. அதை ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கு. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுமா. அன்பின் பிதா, இந்த அருமையான நாளில் கர்த்தாவே அப்பா, இந்த ஓசன்னா புறத்தோலை ஞாயிறுல ஆண்டவரே நீர் பவனி வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே நீ கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி மகிமைப்படுத்தினே பார்த்தோம். ஆண்டவரே சீஷர்கள் எல்லாம் மகிமைப்படுத்தினார். நீங்க சொன்னீங்க அவங்க மகிமைப்படுத்தலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னீங்க, இந்த மரங்கள் கூப்பிடும் என்று சொன்னீங்க. அதே போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அப்பா உண்மை கூப்பிட, உண்மை ஆராதிக்க, உண்மை பரிந்து கொள்ள கிருபை நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசிரியங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே கழுதை குட்டி போல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் கொம்பை தலையின் மேல் பண்ணுங்க. இந்த நாட்களை கொம்பை தலையின் மேல் பண்ணுங்க. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு பலராலும் வெறுக்கப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டு இருக்கீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டு உங்களை உயர்த்து, ஆண்டு உங்களை மகிமைப்படுத்துவார். ஆண்டவுக்கு நீங்க முதலிடம் கொடுங்க, ஆண்டவர் ஆசிரியப்பார். அடுத்ததாக இந்த இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசு யார் என்று உனக்கு புரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்ற கல்லுகள் பேசும். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வாயத்தது இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து உங்களை ஆசத்தின் சந்தோஷத்தின் சமாதானத்தின் பொருளாதாரத்தில் மேன்மை மகிமை காண செய்வார். அது மட்டும் வியாதியோட பிரச்சனையோட போராட்டத்தோட யாராவது இருந்தா ஆண்டவர் விடுதலை கொடுத்து குமாரன் உங்களை விடுதலை மெய்யாக விடுதலை உண்டு என்ற வார்த்தையும் அந்த விடுதலை கொடுத்து உங்களை ஆசிரியத்து மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசு நாம ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு நம்முடைய நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமாவது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவியுடைய அந்யோன்யம் நம் அனைவரும் கூட விசேஷமாக இந்த குருத்தோலை ஞாயிறுல இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பது பாஸ்டர் பால் வாசநகர் ஏஜி சபை. ஆமென். கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில்